பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்க எல்லாவற்றிலும் நலமோடு சிறப்போடு வாழ்வீர்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. நீ செல்லுமிடமெல்லாம் வெற்றி பெறுவாய். நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தோல்விகளின் மத்தியில் அநேகர் வாடுவதை நாம் பார்க்கிறோம். எதை எடுத்தாலும் தோல்வி. நான் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கேன் சார், என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நான் மட்டும் இல்லை என் குடும்பத்திலையும் அப்படிதான் இருக்குது. ஒரு வேலையில, ஒரு பிசினஸ்ல, பிள்ளைங்க படிப்புல ஒரு முன்னேற்றம் இல்லை, இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, சிலர் பாருங்க ஜோசியம் பார்க்குறாங்க, சிலர் ஜாதகம் பார்க்குறாங்க, சிலர் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் செஞ்சா ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு ஒரு பரிதாபமான ஒரு குருட்டு கணக்கு போட்டு வைத்திருக்கிறாங்க. ஆனா பைபிள் சொல்கிறது, நீ வெற்றி பெறன்னா உன் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கணும். பாத்தீங்களா, எல்லாத்துக்குமே ஒரு கட்டளை இருக்குது. நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, ஒரு ட்ரெயின்ல போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. ஒரு விமானத்துல போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது. அப்ப எல்லா இடத்துக்குள்ளேயும் போறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான தயாரிப்பு இருக்குல்ல. அத மாதிரி வெற்றி பெறணும், கடவுளை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க என்னங்க செய்யணும் அப்படின்னா, வெறும் நம்ம மத வழிபாடுகளை மட்டும் செஞ்சுட்டு போனா காணாது, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அவருடைய சட்டங்கள், அவருடைய கட்டளைகள், அது மேல அக்கறையா இருக்கணும். இறைவனை முழு மனதோடு அன்பு செய்யணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், எல்லா மனிதர்களோடும் சுமூகமாக அன்புறவோடு வாழணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்களேன். அப்புறம் நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாவற்றிலும் கடவுளுடைய கரை இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நிச்சயமா நீங்க சொல்லுங்க, யோசுவா 1:7, நான் செல்லுகிற இடத்துல ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார். தருவாரா? நிச்சயமா தருவார். எப்போ? கட்டளையை கடைபிடித்து அதிலிருந்து விலகாம வாழ்ந்தா நிச்சயமாய் வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி. ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி அருளுகிற கடவுளே, செல்லும் இடமெல்லாம் வெற்றியை தர நீர் காத்திருக்கிறீர். ஆண்டவரே, தோல்விகளும் வேதனைகளும் பலவிதமான சங்கடங்களையும் அனுபவித்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையின் பாதையை திறந்து நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய பலத்தை அற்புத ஆசீர்வதிக்கிற கரம் இவர்களுக்கு நன்மையை கொண்டு வருவதாக. ஆமென். என் அன்புக்குரிய உறவுகளே, யோசுவா 1:7, நீ செல்லும் வழியிலெல்லாம் வெற்றி பெறுவாய். வெற்றியை தரும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.